நான் சொல்லுகிற சுவிசேஷம் என்னை பொறுத்ததல்ல, எனக்குள்ளிருந்து கிரியை செய்கிற தேவன் இந்த வார்த்தையை சொல்லும் போதே அதை கேட்கிறவங்க வாழ்க்கையை பாதிச்சு தான் ஆகும். பாதிக்காத போல அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்தா அவங்களுக்கு தெரியாது. நான் சொல்லுகிறேன், இந்த சத்திய வேத வசனத்தின்படி நீங்கள் சொல்லுகிற சுவிசேஷம் உடனடியாக அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும். நான் சொல்லி என்னங்க யாருங்க கேட்க போறா? நீங்க சொல்லி கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க சொல்லுகிற வார்த்தை இருக்கிறதே, அந்த வார்த்தை வேதம் சொல்றது, உலகமெங்கும் பலம்பி பலன் கொடுக்கிறது போல நீங்கள் அதை கேட்ட நாள் முதல் நீங்கள் தேவ கிருபையை சத்தியத்தின்படி இருந்து கொண்டீர்கள். என்ன செய்கிறது? இந்த சுவிசேஷம் சொல்லும் பொழுது தேவ கிருபையை அவர்கள் சந்திக்கிறார்கள். தேவன் அவர்களை சந்திக்கிறார். எது சந்திக்கிறது? தேவனுடைய கிருபை சந்திக்கிறது. அவர்களால் இயலாத அந்த ரட்சிப்பை, அவர் இந்த விடுதலையை தேவ கிருபை அவர்களுக்கு கொடுக்கிறது. ஆனால் அதை சொல்ல ஒருவன் தேவை, அதை பிரசங்கிக்க ஒருவன் தேவை. ஆகவே தான் இதை பிரசங்கிக்கிறவனுக்கு இவ்வளவு பிரச்சனை. இங்க இன்னொருத்தன் இருக்கான், இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்ன பண்ணுகிறான்? அவருடைய மனதை கூடாக்குகிறான். அவன் கூடாக்குறாங்கிறதுனால இதுக்கு வல்லமை இல்லைன்னு அர்த்தம் இல்ல. உலகத்தில் இருக்கிற அவன் அவருடைய மனதை கூடாக்குவான் என்று சொன்னால், அவர்களை சிருஷ்டித்த தேவன் அந்த குருட்டாட்டத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்க இயேசுவின் ரத்தம் அதை விட வல்லமையாக இருக்கிறது. கூடாக்குறான்னு சொல்லி நம்ம பயப்படக்கூடாது. அவன் கூடாக்குனாலும் அவனுக்கு விரோதமாக இந்த ரத்தத்தின் வல்லமையினாலே நாம் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது நிச்சயமாகவே I challenge you, the gospel has the power to impact their life. ஏதோ ஒன்றை செய்யத்தக்க வல்லமை உள்ளது சுவிசேஷம் என்று சபை விசுவாசிக்கும் வரைக்கும் அது பலன் கொடுக்க முடியாது. Definitely it will do something in their life. அவங்க அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க, எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருப்பாங்க. எந்த ரியாக்ஷனும் வெளியில தெரியாது. உள்ள ஒரு ரியாக்ஷனை செய்கிறவர் தேவன். இல்லைனா இது தேவையே கிடையாது. I challenge you. I don't want this book. எனக்கு இந்த புத்தகம் தேவையில்லை. இந்த புத்தகமும் இந்த வார்த்தையும் ஒருத்தவங்க வாழ்க்கையில ஒண்ணுமே செய்யாதுன்னா இது எனக்கு வேண்டாம். ஆனா இது ஏன் எனக்கு இது வேணும், ஏன் எனக்கு பிடிச்சிருக்குன்னா, இது என் வாழ்க்கையில முதல்ல என்ன செஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும். என் வாழ்க்கையில இது பலன் கொடுக்கிறது. அப்போ இதை நான் பிரசங்கிக்கும் போது இதை கேட்கிறவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமா இது பலன் கொடுக்கும். உலகத்தில் இருக்கிறவர்களையும் எண்ணில் இருக்கிறவர் பெரியவர். கொஞ்சம் புளித்தமா 3 படி மாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறது போல தேவனுடைய ராஜ்யம், நீங்கள் கொஞ்சோண்டு மாவெடுத்து அவங்க வாழ்க்கையில போட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கை முழுவதையும் அவர்களை அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நீங்கள் பாதிப்பை உண்டு பண்ணும்படி உண்டாக்கப்பட்ட புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறீர்கள். நீங்க இருக்கிற இடத்துல நீங்க சும்மா இருந்தா கூட மாவு சைலண்டா, எப்படி மாவு சத்தம் போட்டுக்கிட்டே புளிக்க வைக்குது? எங்கேயாவது சத்தம் கேட்குதா? மாவு புளிக்குதுன்னு காலையில புளிச்சிருது இல்ல? அதுபோல் நீங்க தூங்கி விழிக்கிறதுக்குள்ளவே நீங்க இருக்கிற இடத்தை உங்கள் மூலமாய் தேவன் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு தேவை விசுவாசம்தான். நம்மளை பார்க்கறத விட்டுட்டு நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிறவரை பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம மாற்றங்களை பார்க்க முடியும். மாயை பாராதபடி என் கண்களை அதற்கு விளக்கியறலும் உடைய ஆவியானவர் என்னை உயிர்ப்பிக்கட்டும். கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினோருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. விசுவாசத்தை குறித்து நான் போய்த்து வருகிறேன். அதிலும் விசேஷமாக நம்முடைய ரட்சிப்பில் என்னென்னலாம் நடந்திருக்கிறது, தேவன் இந்த ரட்சிப்பின் மூலமாக நமக்கு என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார், இதை ரிவ்யூ பார்க்கணும். அதுதான் கிறிஸ்தவ போதனையின் சாராம்சமாக இருக்கிறது. ஏன்னா விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். ஒரு பெரிய காரியத்தை நம்ம என்ன கத்துக்கணும்னா, நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவருடைய தாக்கங்கள் நமக்கு தொடர்ந்து உண்டாகி கொண்டே இருக்கிறது. என்னைக்கு நீங்க கிறிஸ்துவுக்குள் வந்தீங்களோ அந்த நொடி பொழுதிலிருந்து ஆவிக்குரிய உலகத்தின் தாக்கத்தின் கீழே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதை நம்மளால பார்க்க முடியலைங்கிறதுக்காக எந்த தாக்கத்தையும் தேவன் நம்ம மேல அவர் செய்யலன்னு அர்த்தம் இல்லை. தேவன் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும்
ஒரு காரியத்தை தேவன் செயல்படுகிறார். ஆமென். கர்த்தர் செயல்படுகிறவராக இருக்கிறார். அதுதான் நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் பேசின வார்த்தை என்ன? உபாகமம் அருமையான புஸ்தகம். அங்கே எழுதியிருக்கிறது, இந்த 40 வருஷம் அளவும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறது போல தேவன் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை பார்த்திருக்கிறீர்களே அப்படிங்கிறார் மோசே. எங்கேயாவது தேவன் அவங்கள அப்படியே தூக்கி தோளில் போட்டு போனது மாதிரி அவங்க பார்த்தாங்களா? ஆனால் அவர் சொல்றாரு, நீங்க உங்க தேவன் சுமந்து கொண்டு வந்ததை பார்த்தீர்களே. பார்க்க முடியும், பார்க்கணும். என்ன நடந்தது? அவங்க போட்டு போன பாதரட்சை தேவையில்லை. இயற்கையின் பிரமாணம் என்ன? இயற்கையின் பிரமாணம் என்ன? நீங்கள் நான் ஒரு செப்பலோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்பப்போ ஷூ செப்பல்லாம் மாற்றிடும். ஏன்? அது தேஞ்சு போயிடும். ஆனால் இவங்க நடந்த கரடு முரடான வனாந்தர பாதையில் அவங்க பாதரட்சை தேலியாம். சரி, இயற்கையின் சூழ்நிலையின்படி நீங்கள் நானும் போட்டிருக்கிற வஸ்திரம் ஒரு நாள் போட்டாலே அதோடைய வேலை முடிஞ்சுது. சென்னை சிட்டிக்குள்ளே அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா அந்த பொல்யூஷனில் வந்தோடனே ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுருணும். வனாந்தரத்தின் பாதையில் 40 வருஷம் நடந்திருக்காங்க. பழசா போகலைன்னா என்ன அர்த்தம்? அழுக்கா போகலை. அப்படியே அவங்களுடைய வஸ்திரம் அவங்க போட்டபடியே இருந்தாங்க. இது எதை காண்பிக்கிறது? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில், காணப்படாத விதத்தில் ஒருவர் அவர்களை சுமந்திருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. அப்ப இன்னைக்கு பரிசுத்த வேதாகமும் விசுவாசிக்கும்படி உங்களுக்கும் எனக்கும் எதை சொல்லுகிறதோ, காணப்படாத ரீதியில் சொல்லப்படுகிற அந்த வசனங்கள் காணப்படுகிற ரீதியில் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தாக்கத்தை உண்டு பண்ணுகிறவைகள் என்பதை நீங்கள் நானும் விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பொருளாதாரத்தை தேவனுடைய வல்லமை பாதிக்கிறது. சரீர சுகத்தை தேவ ஆவியானவருடைய வல்லமை பாதிக்கிறது. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மேல் தேவனுடைய வல்லமை இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் அவருடைய ஆளுகையும் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்கும் போது அது அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உதவுகிறது. அவர்கள் அவிசுவாசத்தினாலே தேவனை மட்டுப்படுத்தினார்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறது. அப்போது நான் யோசிச்சு பார்த்தேன், எப்படி இவங்க அவிசுவாசத்தினால் தேவனை மட்டுப்படுத்தினாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் காணப்படுகிற ரீதியில் நிறைய காரியங்களை பார்த்தாங்க. காணப்படுகிற ரீதியில் அதான் உதாரணம். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, அன்றாட வாழ்க்கையை வச்சு அவங்க புரிஞ்சிருக்கணும். என்னடா நம்ம வஸ்திரம் பழசே ஆகலையே. அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனுமே இல்லை. எகிப்திலேருந்து புறப்பட்டதுலேருந்து போய் சேர்ற வரைக்கும் யாருக்கும் எந்த சிக்னஸும் வரல. ஒரு தலைவலி வரல, ஒரு ஃபீவர் வரல, எதுவுமே வரல. இதெல்லாம் எப்படி நடந்தது? அது எதை காண்பிக்கிறது? அவர்கள் யெகோவா தேவனுடைய ஆளுகையில் இன்ஃப்ளூயன்ஸின் கீழ் வந்தார்கள் என்பதை காண்பிக்கிறது. வெயில் அவர்களை சேதப்படுத்தவில்லை. அவர்கள் பகலிலே அவர் மேகஸ்தம்பமாக வந்தார். இரவு குளிர் அவர்களை சேதப்படுத்தவில்லை. அவர் அக்னி ஸ்தம்பமாக வந்தார். அந்த தேவனைத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அன்றைக்கு அவைகள் எவ்வளவு சாத்தியமோ அந்த தேவனுடைய வல்லமையின் கீழ் நீங்களும் நானும் விசுவாசத்தோடு இருக்கும்போது அவர்களுக்கு எவைகள் சாத்தியமாக இருந்ததோ அதைவிட அதிகமான சாத்தியத்தை நமக்கு கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அதை தான் இன்னைக்கு நம்மளால் விசுவாசிக்க முடியலை. அதுக்கு தான் நம்ம போராட வேண்டியதாக இருக்கிறது. ஒரு முறை நாம் விசுவாசித்து அவருடைய பலன்களை வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் தொடர்ந்து விசுவாசித்து கொண்டே இருப்பது நமக்கு எளிமையாக இருக்கும். அந்த இடத்துக்கு தேவன் இன்றைக்கு நீங்கள் நானும் வர விரும்புகிறார். புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதியிருக்கிற அநேக நிருபங்கள் எல்லாமே காணப்படாத ரீதியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத குறித்து தான் இருக்கிறது. அதுதான் இந்த வசனத்தை நான் எடுத்து இப்போ உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே என்ன இருக்கிறது, என்ன சொல்லுகிறேன்னா, இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் இங்கே எப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது நம்மை விடுதலையாக்கும் ஒரு ஏஜெண்டாக அது நம்ம விடுதலையாக்கி இருக்கிறது. எதுலேருந்து விடுதலையாக்கி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரட்சிப்பின் அர்த்தம் என்ன? ஒரு ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கிறது. நம்ம ஒரு ராஜ்யத்தின் கீழே இருந்தோம், ஒரு டொமினியன் கீழே இருந்தோம், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கீழே இருந்தோம், ஒரு அத்தாரிட்டியின் கீழே இருந்தோம், ஒரு ஆளுகை, ஒரு அதிகாரம், ஒரு கண்ட்ரோல், கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தோமா? எங்க? இருளின் அதிகாரத்தில் இருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது.
ரட்சிப்புங்கிறது என்னன்னு அருமையாக இங்கே பவுல் எழுதுகிறார். இப்போ ரட்சிப்புங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வேற ஒரு 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 அதிகாரம், இருளின் அதிகாரம், பிசாசின் அதிகாரம், அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சு, அவனுடைய கண்ட்ரோல் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆனால் இயேசு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி. எப்படி விடுதலையாக்கினார்? இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக விடுதலையாக்கினார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இயேசுவின் இரத்தம், நம்ம இதெல்லாம் பார்த்தோமா? இதெல்லாம் பார்க்க முடியாத காரியங்கள். இதெல்லாம் நம்பவும் விசுவாசிக்கவும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முன்பு இருந்த வாழ்க்கையை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? ரட்சிப்புனா என்னன்னு இங்கே எழுதுகிறார். ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வேறொரு அதிகாரத்தின் மேல், வேறொரு டாமினேஷனிலிருந்து நம்மை விடுதலையாக்கி, அந்த ரெடீமிங் ஏஜெண்டாக, விடுதலையாக்குகிற வல்லமை உள்ளதாக இயேசு தன் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அந்த இயேசு சிந்தின ரத்தத்தின் மூலமாக அந்த கண்ட்ரோல், அந்த ஆளுகை, அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அதிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். நாம் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். விடுதலையாக்கினது மட்டுமல்ல, இப்ப வேற ஒரு ராஜ்யத்தின் இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். தனது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் அந்த ராஜ்ய, அவருடைய பேரு அன்பின் குமாரன். ஹல்லேலூயா. அவர் அன்பின் குமாரன். அவர், இவர்கிட்ட இருள் இல்லை, இவர்கிட்ட கண்ட்ரோல் இல்லை, இவர் யாரையும் கீழ்ப்படுத்தி அடிமைப்படுத்துகிறவர்ல, இவர் அன்பின் குமாரன். இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். எப்படிப்பட்ட காரியம் அங்கே உட்படுத்தி இருக்கிறார்னா, ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கிறது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு ஒரு ராஜ்யத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறார்னா என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்கிறார்? அந்த ராஜ்யத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற சுதந்திரம் இருக்கு. அங்கே தேவன் சில சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அதில் நாம் பங்கடைவதற்காக அவர் கொண்டு வந்தார். அந்த ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள பங்கடைனா அதுக்கு நமக்கு தகுதி வேணும். ஆனால் அந்த தகுதியை தேவன் நமக்கு அவரே கொடுத்தார், தகுதியுள்ளவர்களாக்கினார். அப்போ இயேசுவின் ரத்தம் என்னென்ன காரியத்தை செய்திருக்குன்னா, ரட்சித்து இருக்கிறது, மீட்டு இருக்கிறதுனா அந்த அதிகாரத்திலிருந்து மீட்டது மட்டுமல்ல, ரத்தம் இந்த ராஜ்யத்துக்குள் வந்து இந்த ராஜ்யத்தின் நன்மைகளை பெற்று அனுபவிப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறது. இதையெல்லாம் விசுவாசிக்கும்படி இவைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. உங்களால் விசுவாசிக்க முடிகிறதா? அப்ப இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கோம்னா, இந்த ராஜ்யத்தில் நமக்கு எதை தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அந்த சுதந்திரத்தில் நாம் பங்கடைய வேண்டும், அதனுடைய நன்மைகளை பெற்று வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இது எப்படி உண்டாகும்? விசுவாசத்தினால் உண்டாகும். இதெல்லாம் நாம் விசுவாசிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் உங்களுக்கு போதிக்க என்னை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அந்த தகுதி இரத்தத்தினால் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று நம்ம சொல்லி பார்க்கிறோம். அப்போ என்ன இங்க நான் சொல்ல வருகிறேன், எப்பயுமே எந்த ராஜ்யத்துக்கு கீழே நாம் இருக்கிறோமோ, சப்மிட் பண்ணியிருக்கிறோமோ, சப்ஜெக்டடாக இருக்கிறோமோ, எதுக்கு கீழே இருக்கிறோமோ அந்த ராஜ்யத்தின் இன்ஃப்ளூயன்ஸ், அந்த ராஜாவின் இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம வாழ்க்கையிலே காணப்படும். அதுதான் சொன்னேன், இன்ஃப்ளூயன்ஸ் என்றால் அது நம்ம வாழ்க்கையை பாதிக்கும், இன்ஃப்ளூயன்ஸ் என்பது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும், இன்ஃப்ளூயன்ஸ் என்பது நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் போதித்தேன். அதுக்கு ஒப்பா இன்னொரு காரியத்தை நான் சொன்னேன் போன வாரம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாயல் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி பாதிக்குதோ அப்படி சாயல் நம்மை பாதிக்கிறதாக இருக்கிறது. சாயல் என்பது நாம் யார் என்பதை தீர்மானிக்கிற ஒன்றதாக இருக்கிறது. நம்முடைய செயல்கள் எல்லாமே நம்முடைய சாயலை வெளிப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. சரி, வேத வசனத்திலிருந்து நான் காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வசனங்கள். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். முதல்ல சொல்றாரு, என் சாயலின்படி என் ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு அவர்கள் ஆளக்கடவர்கள்ங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செலுத்துவது தேவனுடைய சாயல். அந்த சாயலில் தான் ஆதாமை சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். திருப்பி சொல்லுகிறார், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி,
நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். சாயல் என்பது உங்களை தொடரும். சாயல் என்பது உங்களை பாதிக்கும். சாயல் என்பது உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். நீங்கள் அதை மறைக்க முடியாது. சாயல் என்பது உங்களுடைய செயலாகவே இருக்கும். தேவன் எப்படிப்பட்டவருங்கிறது தேவனுடைய கிரியைகளை பார்த்தாலே தெரியுது இல்லையா? அப்போ நான் சொல்லுகிறேன், நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பது நம்முடைய சாயலை பொறுத்து தான் இருக்கிறது. முன்னாடி இருளின் ராஜ்யத்தில் இருந்த பொழுது அந்த சாயலுக்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்தோம். இப்போ விசுவாசத்தினாலே கிறிஸ்து இயேசுக்குள் வந்திருக்கிறபடினாலே இப்பொழுது தேவ சாயலுக்கேற்ற வாழ்க்கை வாழ தான் இயேசு வந்தார். அதுதான் ரட்சிப்பு. மறுபடியும் அந்த சாயலை நாம் அடைய வேண்டும். அப்போ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? எவ்வளோ இந்த சாயலை நம்ம விசுவாசிக்கிறோமோ அதுக்கேற்றபடி நம்ம நம்பலாம். வெற்றி தான். அதான் உதாரணம் சொன்ன, வெற்றி என்னுடைய சாயல், ஐஸ்வர்யம் என்னுடைய சாயல், ஆளுகை என்னுடைய சாயல், தேவனுடைய குணங்கள் என்னுடைய சாயல். தேவனுடைய குணங்களின்படி நடக்க நான் முயற்சி செய்கிறதில்ல. தேவ சாயல் இருந்தால் தேவ குணங்கள் என்னில் வெளிப்படும். பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். பரிசுத்தமாக இருக்கிறது முயற்சினால் வரதில்லை. பரிசுத்தம்ங்கிறது என்னுடைய சாயல். நான் விசுவாசன்னா கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறான்னா நானும் பரிசுத்தமாக தான் இருக்க முடியும். யோவான் எழுதுகிறார், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். ஏன்? அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அப்பாவுடைய சாயல் பிள்ளைக்குள்ள வந்துடும். அப்போது விசுவாசங்கிறது நான் கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான காரியம் இந்த கடைசி காலத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, விசுவாசம் என்பது தேவனுடைய சாயலை நாம் கவனிப்பதில் உண்டாகிறது. தேவனுடைய சாயலை மட்டுமல்ல, தேவனுடைய சாயலின்படி மறுபடியும் என்னை புது சிருஷ்டியாய் தேவன் மாற்றியிருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறதன் மூலமாக அந்த விசுவாசம் வல்லமையான காரியங்களை என் வாழ்க்கையில் செயல்படுத்துகிறது. அந்த விசுவாசத்தின் வல்லமை என்ன பண்ணுகிறது? என் வாழ்க்கையின் என் சாயலை மாற்றி தேவனுக்கு ஒப்பான சாயலாக மாற்றுகிறது. ஏன்னா வேதத்தின் ஆரம்பமே சொல்லுது, அவர் சொன்னார், என் சாயலின்படி, நம்முடைய சாயலின்படி, ரூபத்தின்படி அவனை உண்டாக்கணும். அது ஆணுக்கு மட்டுமல்ல, பெண்ணுக்கும் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அப்போ ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறார்? தேவ சாயல். அப்போ தேவனுடைய குணங்கள், தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படி நம்மால் வாழ முடியும். எப்போ முடியும்னா முயற்சினால் அல்ல, விசுவாசத்தினாலே. என்னை கர்த்தர் அவர் சாயலில் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இயேசு ரத்தம் சிந்தி இவ்வளோ அடிகள் வாங்கி கல்வாரில் மறித்து உயிரோடு எழுந்தது எதுக்குன்னா, நான் அந்த சாயலை மறுபடியும் அடையும்படியாக ஆவியானவர் எனக்குள்ளே கொடுத்துருக்கிறார். ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? என் எண்ணங்கள் அதை பேசிகிட்டே இருக்கிறாரு. அப்பா, நீ இந்த சாயல்ப்பா, நீ இப்படி தான்ப்பா இருக்கணும், நீ ஏன் புள்ளப்பா, தேவனுடைய பிள்ளை என்று அவர் நம்மை கொடுத்து சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். எதுக்கு சாட்சி கொடுக்கிறார்னா, சாயலை அடையும்படியாக சாட்சி கொடுக்கிறார். நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். இதற்கு ஆதாரமாக இருப்பது நம்முடைய எண்ணங்களே. ஒரு மனிதனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எப்படி இருக்கோ அப்படி தான் அவன் இருப்பான். அப்போ சாயலை தீர்மானிப்பது எண்ணங்கள். தேவனுடைய வார்த்தையின்படி எண்ணங்களை மாற்றும் பொழுது நிச்சயமாகவே பெரிய ரிசல்ட்டை நம்மால் பார்க்க முடிகிறது. கர்த்தர் தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது சாயல். இன்னும் சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனம் ஏற்கனவே பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் அதை பற்றி பேச விரும்புகிறேன். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு ஏது மறைபொருளாக இருக்கும்? தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடி பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனதை குருடாக்கினான். அப்போ சொல்றாரு, சுவிசேஷங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய சாயலை பற்றிய விஷயம்தாங்கிறார். அவ்வளோதான். சுவிசேஷமே எதை பற்றி தான்? தேவனுடைய சாயலை பற்றியது தான் சுவிசேஷம். அது ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம் யாருக்காவது மறைக்க முடியுமா? வெளிச்சம் மறைய முடியாது. ஆனால் அந்த வெளிச்சம் சிலருக்கு மறைபொருளாக இருக்குதான். எப்படி அவர்களுக்கு மறைபொருளாக இருக்குன்னா, கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைபொருளாக இருக்கிறது. ஆனால் எங்களுக்கோ அது மகிமையாக இருக்கிறது. அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் மனதை கூடாக்கினான். அப்போ சுவிசேஷம் என்பது ஒரு புரிந்து கொள்ளுதல், ஒரு அறிவு. தேவன் அந்த அறிவாகிய ஒளியை, வெளிச்சத்தை உங்களுக்கு எனக்கும் கொடுத்துருக்கிறாரு. நம்ம சுவிசேஷத்தை புரிஞ்சுக்கிட்டோம்.
என்ன சுவிசேஷம்னா தேவ சாயலை நீங்கள் அடைய வேண்டும் என்பதுதான் சுவிசேஷம். அங்கே தான் ஆரம்பிக்குது சுவிசேஷம். தேவனுடைய மகிமையை வெளிச்சத்தை மனுஷன் மறுபடியும் அடைய வேண்டும் என்பதில் ஆரம்பிக்கிற சுவிசேஷம் அவன் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகி கிறிஸ்து வரும் பொழுது பூர்ண மகிமைக்கு அவன் கடந்து போகிறான். அங்கே சுவிசேஷம் முடிவடைகிறது. அல்லேலூயா. ஆகவேதான் ரோமர் 1:16 எழுதியிருக்கு, அங்கே போக வேணாம், சுவிசேஷம் என்பது தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது. அப்போ இங்கே என்ன நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இந்த சுவிசேஷம் அல்லது தேவனுடைய வல்லமை காணப்படாத ரீதியில் இருக்கிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் எதையோ செஞ்சிட்டு இருக்கு. அங்கே வர அதை புரிஞ்சுக்கணும். இந்த சுவிசேஷமோ இந்த கர்த்தருடைய வார்த்தையோ இந்த பிரசங்கமோ இது ஏதோ ஒரு கொஞ்சம் நேரத்தை கடத்துறதுக்காக சொல்லப்படுகிற ஆலோசனை இல்லை. இது கவுன்சிலிங் கிடையாது. இது கவுன்சிலிங் இல்லை, இது கவுன்சிலிங்க்கு மேற்பட்டது. இது மாற்றத்தை உண்டு பண்ணுகிற வல்லமை தனக்குள் கொண்டிருக்கிற வசனம். இதை கேட்கிறவருடைய வாழ்க்கையில் இது இன்ஃப்ளூயன்ஸ் செய்யும், மாற்றத்தை கொண்டு வரும். அப்படி மாற்றத்தை இது கொண்டு வரலன்னா இது சுவிசேஷமே கிடையாது. அதான் இந்த கால்வனுடைய முக்கியமான கருத்து. இட் வில் அஃபெக்ட் யுவர் லைஃப், இட் வில் அஃபெக்ட் மை லைஃப். பிரசங்கிக்கிற என்னுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, பிரசங்கத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கைக்கு அது நல்ல பாதிப்பை கொடுக்கும். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. கொலோசியர் 1:6 வாசிப்போம். அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். சொல்லுவோமா? கேள்விப்பட்டீர்கள். அப்ப என்ன பண்ணாங்க? கேள்விப்பட்டார்கள். கேள்விப்பட்டப்பது என்ன பண்ணிச்சான்? அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல, ஏதோ ஒன்று செய்து பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. 2000 வருஷமா இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, அது எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கே ஒரு வேலையை செய்கிற வல்லமே தேவன் அந்த வார்த்தைக்குள் வைச்சிருக்கிறார். நீங்க கேட்கும் போதே அது உங்களுக்கு வாழ்க்கையில் பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. அப்போ இந்த சுவிசேஷம் என்பது தேவனுடைய வல்லமையின் இன்ஃப்ளூயன்ஸ். அதை என்ன இங்க தேவைன்னா, தேவனுக்கு அதை சொல்ல ஒருத்தன் வேணும். அவன் வாயை திறந்து அந்த சத்தத்தை அவன் அட்டர் பண்ண வேண்டும், அதை பிரசங்கிக்க வேண்டும். அப்போ இந்த சுவிசேஷத்தின் வல்லமை யார் பிரசங்கிக்கிறான் என்பவனில் இல்லை, அவன் எதை பிரசங்கிக்கிறான் என்பதில் இருக்கிறது. ஆகவே தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க போய் சுவிசேஷத்தை சொல்லும் போது நீங்க யாருன்னு நினைச்சிட்டு போய் சுவிசேஷம் சொல்லக்கூடாது. நான் இது இப்படி இல்லையே, நான் அப்படி இல்லையேன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் சுவிசேஷம் சொன்னால் ஒரு நாள் சுவிசேஷம் சொல்ல முடியாது. இந்த சபையில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். சுவிசேஷம் சொல்லும் பொழுது என்ன நினச்சி சொல்லணும்னா, நான் சொல்லுகிற சுவிசேஷம் என்னை பொறுத்ததல்ல, எனக்குள்ளிருந்து கிரியை செய்கிற தேவன் இந்த வார்த்தையை சொல்லும் போதே அதை கேட்குறவங்க வாழ்க்கையை பாதிச்சு தான் ஆகும். பாதிக்காத போல அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்தா அவங்களுக்கு தெரியாது. நான் சொல்லுகிறேன், இந்த சத்திய வேத வசனத்தின்படி நீங்கள் சொல்லுகிற சுவிசேஷம் உடனடியாக அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும். இன்னைக்கு தெரியாது, ஆனால் ஒரு நாள் அது வெளிப்படும். ஹல்லேலூயா. ஏன் இன்னைக்கு எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்க பயப்படுறாங்கன்னா, அவங்க தங்களை தான் பார்க்குறாங்க. நான் சொல்லி என்னங்க யாருங்க கேட்க போறா? நீங்க சொல்லி கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்க சொல்லுகிற வார்த்தை இருக்கிறதே, அந்த வார்த்தை வேதம் சொல்றது உலகமெங்கும் பலம்பி பலன் கொடுக்கிறது போல நீங்கள் அதை கேட்ட நாள் முதல் நீங்கள் தேவ கிருபையை சத்தியத்தின்படி இருந்து கொண்டீர்கள். என்ன செய்கிறது? இந்த சுவிசேஷம் சொல்லும் பொழுது தேவ கிருபையை அவர்கள் சந்திக்கிறார்கள். தேவன் அவர்களை சந்திக்கிறார். எது சந்திக்கிறது? தேவனுடைய கிருபை சந்திக்கிறது. அவர்களால் இயலாத அந்த ரட்சிப்பை, அவர் இந்த விடுதலையை தேவ கிருபை அவர்களுக்கு கொடுக்கிறது. ஆனால் அதை சொல்ல ஒருவன் தேவை, அதை பிரசங்கிக்க ஒருவன் தேவை. ஆகவே தான் இதை பிரசங்கிக்கிறவனுக்கு இவ்வளோ பிரச்சனை. நீங்கள் வந்து வேறெல்லாம் சொல்லுங்க, சமையல் பிரசங்கம் பண்ணுங்க, சமையல், அழகு குறிப்புகள், எக்ஸசைஸு, இன்னும் எவ்வளோ இருக்குது. நல்ல காரியங்கள் இருக்குது, கெட்ட காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் சொன்னால் மக்கள் நிறைய பார்க்குறாங்க, நிறையா அதை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏன் இதை சொன்னால் மட்டும் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள அவ்வளோ கடினமாக இருக்குன்னா,
இங்க இன்னொருத்தன் இருக்கான், இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்ன பண்ணுகிறான், அவருடைய மனதை கூடாக்குகிறான். அவன் கூடாக்குறாங்கிறதுனால அது இதுக்கு வல்லமை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. உலகத்தில் இருக்கிற அவன் அவருடைய மனதை கூடாக்குவான் என்று சொன்னால், அவர்களை சிருஷ்டித்த தேவன் அந்த குருட்டாட்டத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்க இயேசுவின் ரத்தம் அதை விட வல்லமையாக இருக்கிறது. கூடாக்குறான்னு சொல்லி நம்ம பயப்படக்கூடாது. அவன் கூடாக்குனாலும் அவனுக்கு விரோதமாக இந்த இரத்தத்தின் வல்லமையினாலே நாம் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது நிச்சயமாகவே ஐ சேலஞ்ச் யூ, த காஸ்பல் ஹேஸ் த பவர் டு இம்பாக்ட் தர் லைஃப். ஏதோ ஒன்றை செய்யத்தக்க வல்லமை உள்ளது சுவிசேஷம் என்று சபை விசுவாசிக்கும் வரைக்கும் அது பலன் கொடுக்க முடியாது. டெஃபினெட்லி இட் வில் டூ சம்திங் இன் தர் லைஃப். அவங்க அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க, எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருப்பாங்க. எந்த ரியாக்ஷனும் வெளியில் தெரியாது, உள்ள ஒரு ரியாக்ஷனை செய்கிறவர் தேவன். இல்லைனா இது தேவையே கிடையாது. ஐ சேலஞ்ச் யூ, ஐ டோன்ட் வாண்ட் திஸ் புக். எனக்கு இந்த புத்தகம் தேவையில்லை. இந்த புத்தகமும் இந்த வார்த்தையும் ஒருத்தவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே செய்யாதுன்னா இது எனக்கு வேண்டாம். ஆனால் இது ஏன் எனக்கு இது வேணும், ஏன் எனக்கு பிடிச்சிருக்குன்னா இது என் வாழ்க்கையில் முதல்ல என்ன செஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும். என் வாழ்க்கையில் இது பலன் கொடுக்கிறது. அப்போ இதை நான் பிரசங்கிக்கும் போது இதை கேட்கிறவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இது பலன் கொடுக்கும். உலகத்தில் இருக்கிறவங்களையும் எண்ணில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும், சுவிசேஷத்தை எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணணும். இதை பார்த்தா சாதாரணமாக தானே இருக்குது. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது சுவிசேஷம் பரம்பி பலன் கொடுக்குது. அப்போ அதில் இருக்கிற வல்லமை வெளியே கொண்டு வருகிறார் தேவன். சாதாரணமாக இந்த வசனங்களிலிருந்து எவ்வளோ காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். இதை செய்பவர் யார்? கர்த்தர். மத்தேயு 13:33 இயேசு சொன்னார், வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். கொஞ்சம் புளித்த 3 படி மாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறது போல தேவனுடைய ராஜ்யம் நீங்கள் கொஞ்சோண்டு மாவெடுத்து அவங்க வாழ்க்கையில் போட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கை முழுவதையும் அவர்களை அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதை சொன்னவர் இயேசு, இதை எழுதினவர் பவுல், இதை பிரசங்கித்தவர்கள் அப்போஸ்தலர்கள். அதை விசுவாசித்து அதன்படி தான் நாமும் அழைக்கப்படுகிறோம். நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் வாசம் பண்ணுகிற இடத்துல நீங்கள் இருக்கிறதே அது அங்கே ஒரு பாதிப்பை உண்டாக்கும். நீங்கள் பாதிப்பை உண்டு பண்ணும்படி உண்டாக்கப்பட்ட புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் சும்மா இருந்தால் கூட மாவு சைலண்ட்டாக, எப்படி மாவு சத்தம் போட்டுக்கிட்டே புளிக்க வைக்குது? எங்கேயாவது சத்தம் கேட்குதா? மாவு புளிக்குதுன்னு காலையில் புளிச்சிடுதுல்ல. அதுபோல் நீங்கள் தூங்கி விழிக்கிறதுக்குள்ளவே நீங்கள் இருக்கிற இடத்தை உங்கள் மூலமாய் தேவன் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு தேவை விசுவாசம்தான். நம்மளை பார்க்கறத விட்டுட்டு நமக்குள்ளேருந்து கிரியை செய்கிறவரை பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் நம்ம மாற்றங்களை பார்க்க முடியும். பிசாசு எப்போதுமே நம்மளை தான் பார்க்க விரும்புகிறான், நம்மளை மேலே கவனம் வச்சிருக்கிறான். அதான் சங்கீதம் 119:37 ஒரு வசனத்தை கர்த்தர் சொன்னார், மாயை பாராதபடி என் கண்களை அதற்கு விளக்கி அருளும், உம்முடைய ஆவியானவர் என்னை உயிர்ப்பிக்கட்டும். அதாவது தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நாம் முன்னேறி போகாதபடிக்கு பிசாசு கொண்டு வருகிற மாயைகளையே பார்க்கும்படி சத்துரு வேலை செய்கிறான். சங்கீதக்காரனுடைய ஜெபம் சரியான ஜெபம். இந்த மாயையை, என் வாழ்க்கையின் போராட்டத்தை, என்னுடைய தேவ ராஜ்யத்திற்குள்ளே நான் முன்னேறி போகாதபடி தடை பண்ணுகிறதே நான் பார்த்து அதை நம்பிவிடாதபடி ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும். மாயை என்பது என்ன? அந்த இடத்துல மாயைக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, பிரயோஜனம் இல்லாதவைகளை, நிரந்தரம் இல்லாதவைகளை, வாழ்க்கையில் கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லாததையே பார்த்து என் வாழ்க்கை வீணாகி விடாதபடிக்கு தேவன் என் கண்களை திறந்தருள்வாராக. எது மாயை, எது என் நிரந்தரமற்றது, எது எனக்கும் தேவனுக்கும் உள்ள வாழ்க்கையை வீணாக்குறது என்பதை புரிந்து கொள்ளும்படி தேவன் ஒவ்வொரு நாள் நமக்கு கிருபை செய்யும்படி ஜெபிப்போம்.